நண்பர்களே, மக்கள் பெரும்பாலும் வெளி உலகத்தைத்தான் குறை சொல்கிறார்கள். என்னுடைய சூழ்நிலைகள் மோசமானவை, யாரும் துணையில்லை, விதி எதிரானது, உலகம் சரியில்லை என்றெல்லாம் அவர்கள் புலம்பலாம். ஆனால் மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், நமது போராட்டம் வெளியில் இல்லை, அது நம் உள்ளுக்குள்தான் இருக்கிறது என்பதே ஆகும். நம் உள்ளத்தின் நிலைமை மாறாதவரை வெளியே காணப்படும் சூழ்நிலைகளுக்கும் மாற்றம் வராது. சற்று சிந்தித்துப் பாருங்கள். ஒரே சூழ்நிலையில் சிக்கி ஒருவர் உடைந்து போக மற்றவர் மேலும் பலம் பெறுவது ஏன்? வித்தியாசம் சூழ்நிலைகளில் இருக்கவில்லை, மாறாக அந்த சூழ்நிலைகளை நோக்கும் மனதின் நிலையான தன்மையில்தான் இருந்தது. புயலில் வேரூன்றி நிற்கும் மரம் நிலைத்து நிற்பது போல மனம் உறுதியாக இருந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளிலும் நம்மை உடைக்க முடியாது. ஆனால் மனம் எப்போதும் கோபம், பயம், பதட்டம் ஆகியவற்றால் அலைக்கழிக்கப்பட்டால் வெளியேயுள்ள சந்தோஷங்கள் எதுவும் நம்மிடம் வந்து சேராது. அமைதியை தேடி நாம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம், விரைந்து போய்க் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை இதுதான், உண்மையான இன்பம் வெளியில் இல்லை. நம் உள்ளே உள்ள சலசலப்புகள் அடங்கும்போது மட்டுமே அது அனுபவத்திற்குரியதாகிறது. மனது அமைதியாகும்போது உலகின் மிகப்பெரிய செல்வமான சந்தோஷத்தின் அலைகள் தானாகவே நம் வாசலில் வந்து சேரும். மனம் என்ற வார்த்தை சிறியதாக இருந்தாலும் அதன் தாக்கம் நம் வாழ்க்கை முழுவதும் பரவி கிடக்கிறது. இது நம்மை சிரிக்க வைக்கும், அழ வைக்கும் அதே மனம்தான். ஒரே இடத்தில் அமர்ந்திருந்து உலகம் முழுவதும் பயணிக்க நமக்கு உதவுவதும் இந்த மனம்தான். இந்த மனம் அமைதியானால் உள்ளுக்குள் சாந்தியின் ஒரு கடலே அலைமோதத் தொடங்கும். மூளையும் மனமும் ஒன்று என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவை இரண்டும் வெவ்வேறு உலகங்கள். மூளை சிந்திக்கிறது, தர்க்க ரீதியாக மதிப்பிடுகிறது மற்றும் பகுப்பாய்வு செய்கிறது. அதே சமயம் மனம் அனுபவிக்கிறது, பயப்படுகிறது, எதிர்பார்க்கிறது மற்றும் பல நேரங்களில் காரணமின்றி அலைந்து திரிகிறது. மூளை ஒரு இயந்திரம் போலச் செயல்படும்போது மனம் ஒரு லேசான காற்றில் கூட உடைந்து போகக்கூடிய ஒரு மென்மையான ராகம் போல இருக்கிறது. நம்மால் மனதை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம். இந்த மனதால் நம்மை அடிபணியச் செய்ய முடியும். இங்கேதான் மிகப்பெரிய சவால் வருகிறது. நாம் மனதின் எஜமானர்களாக ஆகாமல் அதன் அடிமைகளாக மாறும்போதுதான் இந்த பிரச்சனை உருவாகிறது. சற்று யோசித்துப் பாருங்கள். நீங்கள் செய்ய விரும்பாத காரியங்களை மனம் உங்களை செய்ய வைத்திருக்கிறதா? சொந்த சிந்தனைகள் உங்களை எப்போதாவது வருத்தியிருக்கிறதா? நான் ஏன் இப்படி சிந்திக்கிறேன், ஏன் இப்படி உணர்கிறேன் என்று உங்களிடமே கேட்டிருக்கிறீர்களா? அப்படியானால் உங்களை உங்களிடமிருந்து விலக்கி வைப்பது மனதின் அமைதியற்ற அலைகளே என்று புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய பரபரப்பான வாழ்க்கையில் வெளியே நாம் பலசாலிகளாகத் தோன்றினாலும் உள்ளுக்குள் நாம் சிதறிக் கிடக்கிறோம். மொபைல், இன்டர்நெட், வாகனங்கள், வீடுகள் என அனைத்தும் இருந்தாலும் மனம் அமைதியில்லாமல் இருந்தால் இவை அனைத்தும் வெறும் சலசலப்புகளாக மாறிவிடும். மனதின் இந்த அமைதியின்மை நம்மை அற்ப விஷயங்களில் கூடச் சிக்க வைக்கிறது. யாராவது ஏதாவது சொன்னால் நாள் முழுவதும் வருத்தம். விரும்பியவர் பதில் அளிக்கவில்லை என்றால் மனம் அமைதியற்று போகிறது. ஒரு சிறிய இழப்பு ஏற்பட்டால் உறக்கம் தொலைத்த இரவுகள். ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் நம்மை சோர்வடையச் செய்யும் மனதின் இந்த பலவீனமான நிலைதான் இதற்குக் காரணம். நாம் மனதை புரிந்து கொண்டு அதை கட்டுப்படுத்தும் கலையை படிக்கும்போதுதான் அதன் பலவீனம் சக்தியாக மாறுகிறது. நமது பயங்கள், நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள், குணாதிசயங்கள் ஆகியவை அனைத்தும் ஆழமாக வேரூன்றி இருப்பது ஆழ்மனதில்தான், சப்கான்சியஸ் மைண்ட். நமது உண்மையான திறமைகளும் சாத்தியக்கூறுகளும் மறைந்திருக்கும் இந்த பகுதியை நாம் புரிந்து கொண்டால் நம்மால் நம் விதியை கூட மாற்றி எழுத முடியும். ஆனால் இதற்கு நம் மனம் நிலையானதாக இருக்க வேண்டும். ஒரு நிலையான மனதால் எந்த சூழ்நிலையையும் அமைதியாக கவனிக்க முடியும். அது அவசரப்பட்டு எதிர்வினையாற்றாமல் ஆலோசித்து முடிவுகளை எடுக்கிறது. எவ்வளவு தீர்க்க முடியாத சூழ்நிலைகளிலும் தன்னை தானே பிடித்து நிற்க அதற்குச் சக்தி உண்டு. வாழ்க்கையில் இன்பத்தை விரும்பாதவர்கள் யாரும் இல்லை. ஆனால் இன்பம் என்பது சந்தையில் இருந்து வாங்கக்கூடிய ஒன்றல்ல. அது மனதின் நிலையான தன்மையிலிருந்து பிறக்கும் ஓர் அனுபவமாகும், ஒரு நிலைமையாகும். நமது மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வதன் மூலமும் அமைதியின்மைகளை அடக்கி வைக்காமல் கவனிக்கத் தொடங்குவதன் மூலமும் மனம் மெதுவாக அமைதியடையும். அப்போது நாம் உணர்ந்து கொள்வோம், வெளியே நாம் தேடி அலைந்த இன்பம் நம் உள்ளுக்குள்ளேயே இருந்தது என்று. இன்றைய உலகில் லட்சக்கணக்கான மக்கள் வெளியே சிரித்துக் கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் அழுகிறவர்களே. ஏன்? ஏனென்றால்
அவர்களின் மனம் நிலையானதாக இல்லை. சொந்தச் சிந்தனைகளின் சிறைக்குள்தான் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு துக்கம் அவர்களை வேட்டையாடுகிறது. சில சமயம் மற்றவர்களின் வார்த்தைகள், சில சமயம் எதிர்காலத்தை பற்றிய பயம், வேறு சில சமயம் கடந்த கால நினைவுகள். ஆனால் மனம் நிலையானதாகும்போது இதே துக்கம் நமக்கு ஆழத்தை கொடுக்கும். இந்த வலி நம்மை மேலும் பலப்படுத்துவதுடன் உலகத்தை ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்க்கவும் தூண்டும். மனதின் நிலையான தன்மை ஒரே நாளில் பெறக்கூடியது அல்ல. அது ஒரு செயல்முறை, ஒரு சாதனை. ஆனால் அதன் தொடக்கம் நாம் நின்று நம்மிடம் ஒரு கேள்வியை கேட்கும்போதுதான். என் மனம் என்னுடன் இருக்கிறதா அல்லது எனக்கு எதிராக இருக்கிறதா? இந்த கேள்வியை இன்று நீங்கள் உண்மையுடன் கேட்டு அதன் பதிலை நேர்மையாக புரிந்து கொண்டால் நீங்கள் அந்த பாதையில் முதல் அடியை எடுத்து வைத்து விட்டீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். அங்கே எந்த அலையும் உங்கள் மனதை அடித்துச் செல்லாது. மாறாக உங்கள் நிலையான மனம் சந்தோஷத்தின் அலைகளை உங்கள் பக்கம் ஈர்க்கும். நினைவில் வையுங்கள், நீங்கள் மனதை நிலைப்படுத்தும் நாள் முதல் உலகம் உங்களை புரிந்து கொள்ளத் தொடங்கும். மாறாக நீங்கள் உலகத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டியிருக்காது. சில நேரங்களில் வாழ்க்கை ஒரு திறந்த மைதானம் போலத் தோன்றும். சுற்றி காற்றும் வெளிச்சமும் வானமும் எல்லாம் இருக்கும். இருந்தும் மனம் அமைதியற்று இருக்கும். அந்த அமைதியின்மை மற்றவர்கள் காரணமாய் வருவதல்ல, எப்போதும் எங்கேயாவது அலைந்து திரியும் மனதால்தான். சில சமயம் அது கடந்த காலத்தில் சிக்கிக் கிடக்கும். வேறு சில சமயம் எதிர்காலத்தை பற்றிய பதட்டத்தில் மூழ்கிப் போகும். இந்த அலைச்சலின் நடுவில் நம்முடைய மிகவும் விலைமதிப்பற்ற நேரமான நிகழ்காலம் ஒரு சத்தமுமில்லாமல் நம்மிடமிருந்து திருடப்படுகிறது. ஆனால் மனம் நிலையாகும் நாளில் வாழ்க்கையின் மேல் படர்ந்திருந்த ஒரு மூடுபனி நீங்கியது போலத் தோன்றும். எல்லாம் தெளிவாகத் தெரியத் தொடங்கும். சொந்தத் தவறுகள், சொந்தத் திறமைகள், சொந்தப் பொறுப்புகள், சொந்தப் பாதை ஆகியவை அனைத்தும். மனம் நிலையானால் வாழ்க்கை ஒரு பாரமாகத் தோன்றாது. மாறாக ஒவ்வொரு ஸ்வரத்திற்கும் தாளத்திற்கும் அதற்கான முக்கியத்துவம் உள்ள ஒரு சங்கீதம் போலத் தோன்றும். ஒவ்வொரு காலையிலும் நாம் ஒரு கண்ணுக்குத் தெரியாத போட்டிக்குத்தான் விழித்தெழுகிறோம். வேலை, பணம், மரியாதை, உறவுகள், சமூகத்தின் எதிர்பார்ப்புகள். ஆனால் உள்ளே இருக்கும் மனம் அமைதியற்று இருந்தால் வெளியே பெறுகிற எந்த வெற்றியும் நமக்கு உண்மையான சந்தோஷத்தை தர முடியாது. அலைகளால் அலைக்கழிக்கப்பட்ட ஒரு கடலால் எந்த பிம்பத்தையும் தெளிவாக காட்ட முடியாதது போல அமைதியற்ற மனதால் வாழ்க்கையின் எந்த உண்மையையும் தெளிவாக பார்க்க முடியாது. ஆனால் மனம் அமைதியாகவும் நிலையாகவும் ஆகும்போது வாழ்க்கையின் சித்திரம் தானாகவே தெளிவு பெறும். மனம் நிலையானால் நாம் வெறுமனே எதிர்வினையாற்றுவதை நிறுத்துவோம். அதற்கு பதிலாக ஆலோசித்து பதில்களை வழங்கத் தொடங்குவோம். உதாரணமாக, யாராவது கோபமாக பேசினால் முன்பு நாம் உடனடியாக கோபப்படுவோம். ஆனால் இப்போது நாம் அவர்களை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். ஒருவேளை அவர்களின் மனம் அமைதியற்று இருக்கலாம் என்று சிந்திப்போம். வாழ்க்கையின் போக்கு மாறுவது இங்கிருந்துதான். மனம் நிலையானால் சிறிய விஷயங்களில் நாம் உடைந்து போக மாட்டோம். மாறாக அந்தச் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு கவனத்துடன் முன்னோக்கிச் சென்று மேலும் பிரகாசிக்கத் தொடங்குவோம். வலி இப்போது பயமுறுத்தும் ஒன்றல்ல, அது ஒரு குருவைப் போல இருக்கும். தோல்வி இப்போது அவமானத்தை ஏற்படுத்தாது, அது ஒரு பாடமாக மாறும். தனிமை இனி பாரமாகத் தோன்றாது, அது நம்மை நாமே அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக மாறும். ஒரு பையன் இருந்தான். பெயர் முக்கியமல்ல, கதைதான் முக்கியம். அவன் எப்போதும் கோபமாக இருந்தான். அற்ப விஷயங்களுக்காக கூட கோபப்பட்டு அமைதியற்றுப் போவான். ஒரு நாள் அவனுடைய அம்மா சொன்னாள், "மகனே, நீ அமைதியாக இருக்கும்போது உன்னை பார்க்க அழகாக இருக்கிறாய்." அந்த வார்த்தைகள் அவனுடைய இதயத்தில் பதிந்தன. அன்றுதான் அவன் முதன்முதலில் தன்னுடைய கோபத்தையும் அமைதியின்மைகளையும் கவனிக்கத் தொடங்கினான். மெதுவாக மெதுவாக அவன் மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டான். அவன் டிவியை அணைக்கவோ மொபைலை கைவிடவோ இல்லை. ஆனால் இன்னும் கொஞ்ச நேரம் தன்னுடன் பேசத் தொடங்கினான். அவனுடைய வாழ்க்கையும் மாறியது. அவன் அதிகமாக கவனிக்கவும் குறைவாக பேசவும் தொடங்கினான். அதிகமாக புன்னகைக்கவும் குறைவாக கோபப்படவும் தொடங்கினான். அவன் மற்றவர்களுடன் அல்ல, தன்னுடன் தொடர்பு கொள்ளத் தொடங்கினான். மனம் நிலையாகும்போது ஒரு நபர் வெளி உலகத்துடன் அதிகம் சண்டையிடாமல் சொந்த உள்ளே செல்லும் பயணத்தை ஆரம்பிக்கிறார். இந்த பயணம் கடினமானதாக இருந்தாலும்
மிகவும் ஆழமானது. மனம் நிலையானால் முடிவுகளை எடுக்க அவசரம் காட்ட மாட்டோம். உணர்ச்சிகளின் ஓட்டத்தில் முடிவுகள் அடித்துச் செல்லப்படாது. மாறாக விவேகத்தோடும் அமைதியான மனதோடும் அவை எடுக்கப்படும். வாழ்க்கை அதன் உண்மையான வடிவத்தில் மலர்வது இங்கிருந்துதான். சில நபர்கள் அதிகம் பேசுவதில்லை, ஆனால் அவர்கள் பேசும்போது அனைவரும் அமைதியாகி விடுவதை கவனித்திருக்கிறீர்களா? அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு தனித்தன்மை உண்டு. ஏனென்றால் அவர்களுடைய மனம் எளிமையானது, தூய்மையானது மற்றும் நிலையானது. அவர்களைச் சுற்றியுள்ளவர்களையும் அமைதிப்படுத்த அவர்களால் முடியும். சொந்த உள்ளத்திலிருந்து அமைதியை தரும் ஒருவித ஆற்றல் அவர்களிடமிருந்து வெளிப்படுவது போல அது இருக்கும். உங்கள் மனம் நிலையானால் வெளியே என்ன சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் சமநிலையை பராமரிப்பீர்கள். மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக நீங்கள் இனி அலைந்து திரிய வேண்டியதில்லை. ஒவ்வொரு காரியத்தையும் வேகமாக முடிக்க வேண்டும் என்ற அவசரம் உங்களை வருத்தாது. மாறாக நீங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் முழுமையாக வாழத் தொடங்குவீர்கள். அத்துடன் சந்தோஷத்துடன் புன்னகைப்பீர்கள். மனதின் நிலையான தன்மை உங்களை வலுப்படுத்துவது வெளிப்புறச் சக்திகளால் அல்ல, மாறாக ஆத்ம ஞானத்தினால்தான். எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும், எப்போது நிறுத்த வேண்டும், எப்போது முன்னேற வேண்டும், எப்போது ஏற்றுக்கொள்ள வேண்டும், எப்போது கைவிட வேண்டும் என்று இப்போது உங்களுக்கு தெரியும். மிகவும் அழகான விஷயம் என்னவென்றால், மனம் நிலையாகும்போது உங்களுக்கு சிறிய விஷயங்களில் கூட சந்தோஷம் உணரப்படும். ஒரு கப் தேநீர் கூட அமைதியை தரும். வெயிலில் அமர்ந்திருப்பது தியானம் போல தோன்றும். ஒருவரின் கண்களை பார்ப்பது கூட இதயம் தொடும் ஒரு உரையாடலாக மாறும். ஆனால் அந்த சாதாரண மனிதனின் உள்ளே அமைதியான, சுறுசுறுப்பான மற்றும் அழகான ஒரு உலகம் முழுவதும் மறைந்திருக்கிறது. அங்கே சலசலப்புகள் இல்லை, அமைதியின்மைகள் இல்லை. சந்தோஷத்தின் அலையும் நிலையான மனதிலிருந்து வரும் சாந்தியும் மட்டுமே. காலையில் தழுவி வரும் குளிர்காற்று, தேநீரின் முதல் மிடறு, அன்பானவர்களின் புன்னகை, வேலையில் கிடைக்கும் சிறிய வெற்றிகள், இவை அனைத்தும் நமக்கு உண்மையான இன்பம் தரும் தருணங்கள். ஆனால் ஒரு கேள்வி எழுகிறது. இவையெல்லாம் நம்மை சுற்றியிருந்தும் நாம் உள்ளுக்குள் இவ்வளவு அமைதியற்று இருப்பது ஏன்? இந்த அமைதியின்மை வெளி உலகத்திலிருந்து வருவதல்ல, மாறாக கடந்த காலத்தின் வருத்தங்களிலும் எதிர்காலத்தை பற்றிய பதட்டங்களிலும் எப்போதும் சிக்கிக் கிடக்கும் மனதிலிருந்தே இது வருகிறது. இந்த அமைதியற்ற மனம்தான் நம் சந்தோஷங்களை உள்ளிருந்து மெதுவாக இல்லாமல் செய்கிறது. வீடும் வேலையும் குடும்பமும் நண்பர்களும் எல்லாம் இருந்தும் மனம் அமைதியற்று இருந்தால் ஒருவரால் எதன் சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாது. அவனுடைய சிரிப்பு பொய்யாகத் தோன்றலாம், வார்த்தைகளுக்கு பாரமில்லாமல் போகலாம், கண்களில் எப்போதும் ஒருவித வெறுமை தங்கி நிற்கலாம். அவனால் கூட அறிந்து கொள்ள முடியாத, முழுமையடையாத ஒரு அமைதியின்மை அது. அமைதியற்ற மனதின் மிகப்பெரிய வஞ்சகம் இதுதான். வெளியேயுள்ள சூழ்நிலைகள் மேம்படும்போது மட்டுமே நம்மால் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று அது நம்மை நம்ப வைக்கிறது. பதவி உயர்வு கிடைக்கும்போது, அன்பானவர்கள் நம்மை புரிந்து கொள்ளும்போது, அல்லது வேறு சூழ்நிலைகள் சாதகமாகும்போது சந்தோஷிக்கலாம் என்றுதான் அது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், வெளியே என்ன மாறினாலும் மனம் உள்ளுக்குள் இருந்து அமைதி இல்லாமல் இருந்தால் நம் வாசலில் காத்து நிற்கும் சந்தோஷத்திற்கு கூட உள்ளே வர பயமாக இருக்கும். அமைதியற்ற மனம் எல்லாவற்றையும் சிக்கலாக்குகிறது. சந்தோஷங்களை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அது அவற்றை சந்தேகத்துடன் பார்க்கிறது. அன்பை அறிந்து கொள்வதற்கு பதிலாக அதில் வஞ்சனையை காண்கிறது. வெற்றியை அனுபவிப்பதற்கு பதிலாக அடுத்த இலக்கை பற்றி கவலைப்படுகிறது. ஒரு விஷயம் கவனித்திருக்கிறீர்களா? நம் மனம் அமைதியாகும்போது ஒரு சாதாரண தேநீரை கூட நாம் அமுதம் போல சிநேகத்துடன் குடிப்போம். ஆனால் மனம் அமைதியற்று இருக்கும்போது அதே தேநீர் கசப்பானது போல தோன்றும். காரணம், சுவையில் மாற்றம் வரவில்லை, மாறாக அனுபவிக்கும் மனதில்தான். அமைதியற்ற மனம் உறவுகளையும் நாசமாக்கும். அவன் என்னை உண்மையிலேயே நேசிக்கிறானா? என் நல்ல பக்கத்தை பயன்படுத்திக் கொள்கிறானா? நான் ஏன் எப்போதும் மற்றவர்களுக்காக மட்டுமே கஷ்டப்பட வேண்டும் என்று அது நம்மை தொடர்ந்து சந்தேகத்தில் ஆழ்த்துகிறது. இந்த கேள்விகளின் வேர்கள் வேறு எங்கும் இல்லை, நம் அமைதியற்ற மனதில்தான் வளர்கின்றன. மெதுவாக இந்த மனம் நம்முடைய மிகவும் விலைமதிப்பற்ற சொத்தான நம்பிக்கையையும் தகர்க்கிறது. பல நேரங்களில் நமக்கு தோன்றும், இப்போது ஒரு காரியமும் நன்றாகத் தோன்றவில்லை என்று, எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை என்று, யாரையும் பார்க்க விருப்பமில்லை என்று.
இந்த நிலைமைகளை நாம் சூழ்நிலைகளின் பேரில் ஒதுக்கி வைப்பதுண்டு. ஆனால் உள்ளே பார்த்தால் புரியும், உண்மையில் நம்முடைய சந்தோஷத்திற்கான வழியில் கற்களை வைத்தது நாம் தான் என்று. நம் அமைதியற்ற மனதால்தான் இது நடக்கிறது. அமைதியற்ற மனம் ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் பெரிதாக்குகிறது. யாராவது கவனக்குறைவாக பதில் அளிக்கவில்லை என்றால் அவர்கள் நம்மை புறக்கணிக்கிறார்கள் என்று நாம் நினைப்போம். யாராவது பேசும் முறையில் சிறிய மாற்றம் வந்தால் அவர்களுக்கு கோபம் என்று நாம் உடனே புரிந்து கொள்வோம். நாம் எல்லா காரியங்களையும் நமக்கு எதிராக பார்க்கத் தொடங்குகிறோம். இந்த பார்வை மெதுவாக நம்மை மக்களிடமிருந்து விலக்குகிறது, சந்தோஷத்திலிருந்து தூரமாக்குகிறது, காரணமே இல்லாமல் வந்திருந்த களங்கமற்ற புன்னகையை இல்லாமல் செய்கிறது. குழந்தைகளை கவனித்திருக்கிறீர்களா? சந்தோஷமாக இருக்க அவர்களுக்கு அதிகம் எதுவும் தேவையில்லை. ஒரு சிறிய பொம்மையோ வண்ண பலூனோ இனிப்பான லட்டோ போதும் அவர்களுக்கு குதூகலமாக சிரிக்க. ஏனென்றால் அவர்களின் மனம் அமைதியானது. அவர்கள் நிகழ்காலத்தில் வாழ்கிறார்கள். ஆனால் நாம் வளரும்போது நம் மனம் பயம், சந்தேகம், பாதுகாப்பின்மை, ஒப்பிடுதல், அதிக எதிர்பார்ப்புகள் ஆகியவற்றால் நிரம்பத் தொடங்குகிறது. இவை அனைத்தும் சேரும்போது நம் மனம் அமைதியற்றதாகிறது. அமைதியற்றுப் போனால் வெளியே எல்லாவற்றையும் பெற்றிருந்தாலும் ஒருவருக்கு உள்ளுக்குள் வெறுமை உணரப்படும். அவன் கூட்டத்தின் நடுவிலும் தனிமைப்படுகிறான். சிரிக்கும்போதும் துக்கப்படுகிறான். முன்னோக்கிச் செல்லும்போதும் கூட பின்னால் தங்கிப் போகிறான். படிப்பில் கெட்டிக்காரியும் கடின உழைப்பாளியும் கலாச்சாரச் செழுமை உடையவளுமான ஒரு பெண் இருந்தாள். ஆனால் அவளுடைய மனம் எப்போதும் அசாத்தியமாக அமைதியின்மையுடன் இருந்தது. தான் மற்றவர்களை விட பின்தங்கியிருக்கிறோம் என்றும், மக்கள் தன்னை மதிப்பதில்லை என்றும், தன்னால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்றும் அவளுக்கு எப்போதும் தோன்றிற்று. எல்லாம் இருந்தும் அவளுடைய மனம் அமைதியற்று இருந்தது. அந்த அமைதியின்மை அவளுடைய உறக்கத்தை கெடுத்தது, தன்னம்பிக்கையை இல்லாததாக்கியது. கடைசியில் அவளுடைய முகம் கூட சோர்வடைந்ததாகத் தோன்றியது. பின்னர் ஒரு நாள் அவள் தன்னிடமே ஒரு கேள்வியை கேட்டாள். நான் உண்மையில் இவ்வளவு வருத்தத்தில் இருக்கிறேனா, அல்லது என் மனம் எனக்கு இதை காட்டுகிறதா? அங்கிருந்துதான் மாற்றத்தின் தொடக்கம். அவள் தன்னுடன் பேசவும் தன்னை மன்னிக்கவும் கற்றுக்கொண்டாள். ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் நின்று வாழ்க்கையை இன்னும் ஆழமாக அனுபவிக்கத் தொடங்கினாள். மெதுவாக அவளுடைய மனம் அமைதியாகியது. அத்துடன் அவளுடைய வாழ்க்கையும் மாறிப்போனது. ஏனென்றால் மனம் அமைதியாகும்போது வெளி உலகம் மாறவில்லை என்றாலும் அதை நாம் பார்க்கும் விதம் மாறும். அப்போது அதே பழைய உறவுகள் கூட புத்துணர்ச்சியுள்ளதாகத் தோன்றும். அதே சிறிய அறை ஒரு கோயில் போலவும் நாம் மீண்டும் முழுமையாக உணரப்படுவோம். அமைதியற்ற மனம் நம்மிடம் உள்ள எல்லாவற்றையும் திருடுகிறது. சமாதானம், நெருக்கம், திருப்தி, எல்லாவற்றிற்கும் மேலாக வாழ வேண்டும் என்ற ஆசையை கூட. ஆனால் இந்த மனதை நாம் கவனிக்கத் தொடங்கினால் இதே அமைதியற்ற மனம்தான் நம்முடைய மிகப்பெரிய சக்தியாக மாறும். எல்லோர் மனதிலும் ஒரு கேள்வி எழும்: மனதை எப்படி நிலைப்படுத்துவது? நம் மனம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பினாலும் அதற்காக முயற்சிக்கும்போது அது மேலும் அலைந்து திரியுவது போல தோன்றலாம். பல நேரங்களில் மக்கள் சொல்வார்கள், மனதை கட்டுப்படுத்த முடியாது, அது ஒரு பறவையைப் போல என்று. ஆனால் உண்மை என்னவென்றால் மனதை கட்டுப்படுத்துவது அல்ல, மாறாக புரிந்து கொள்வதுதான் வேண்டும். ஒரு குழந்தையை நாம் மீண்டும் மீண்டும் அமைதியாக இருக்கச் சொன்னால் அது இன்னும் அதிகமாக அழும். அதுபோல மனதை வற்புறுத்தி அமைதிப்படுத்த முயற்சித்தால் அது மேலும் சலசலக்கும். மனதை நிலைப்படுத்த முதல் படி அதை கவனிப்பது என்பதே ஆகும். மனதோடு சண்டையிடாமலோ அதிலிருந்து ஓடி ஒளியாமலோ அமைதியாக பாருங்கள். காலையில் கண் விழித்தவுடன் மொபைலை பார்ப்பதற்கு பதிலாக 5 நிமிடம் தன்னுடன் பேசும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். எதையும் சிந்திக்காமல் உங்கள் சுவாசத்தை மட்டும் கவனிக்கத் தொடங்குங்கள். ஒவ்வொரு சுவாசத்திலும் தன்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள். மெதுவாக ஓடிக்கொண்டிருந்த சிந்தனைகள் மந்தகதி அடையும். 2வது வழி எழுதுவது ஆகும். தினமும் உங்கள் சிந்தனைகளையும் உணர்வுகளையும் ஒரு டைரியில் எழுதத் தொடங்குங்கள். எந்த விதிகளோ மொழியோ இல்லாமல் மனம் சொல்வது போல எழுதுங்கள். இது உங்கள் உணர்வுகளை சுத்தப்படுத்துவதற்கு சமமாகும். ஒரு அறையை சுத்தம் செய்வது போல மனதிற்கும் சுத்தம் தேவை. 3வது வழி ஒரு முறையான தினசரி வழக்கத்தை உருவாக்குவது ஆகும். நிச்சயமற்ற தன்மை இருக்கும் இடத்தில் மனம் அமைதியற்றுப் போகும். வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கோ கட்டுப்பாடோ இல்லையென்றால் மனம் சிதறத் தொடங்கும். தினமும் எழ வேண்டிய நேரம்,
சாப்பிட வேண்டிய நேரம், வேலை செய்ய வேண்டிய நேரம் ஆகியவற்றை நிர்ணயம் செய்யுங்கள். உடலுக்கு மட்டுமல்ல, மனதிற்கும் சட்டங்கள் பிடிக்கும். ஏனென்றால் சட்டங்கள் மனதை கட்டுப்படுத்த உதவுகின்றன. தனிமையில் நேரம் செலவிடுவது மிகவும் பயனுள்ள ஒரு வழியாகும். தினமும் கொஞ்ச நேரம் தனியாக இருங்கள். போனோ, சலசலப்புகளோ, வேலையோ இல்லாமல் ஒரு பூங்காவில் அமரலாம், மொட்டை மாடியில் இருக்கலாம், அல்லது கண்ணை மூடி சும்மா இருக்கலாம். தொடக்கத்தில் அமைதியின்மை தோன்றலாம், ஆனால் மாற்றம் அங்கிருந்துதான் தொடங்குகிறது. ஆழமான தண்ணீருக்குள் இறங்கும்போது முதலில் பயம் தோன்றினாலும் உள்ளே செல்லும்போது ஒரு அற்புதமான அமைதி கிடைப்பது போல இது. இயற்கையோடு இணைவது மனதை நிலைப்படுத்த உதவும் ஒரு ஆழமான வழியாகும். செடிகளை பார்ப்பது, மர நிழலில் அமர்ந்திருப்பது, திறந்த வானத்தை பார்ப்பது எல்லாம் மனதை அதன் உண்மையான தாளத்துடன் இணைக்கிறது. ஏனென்றால் மனம் எவ்வளவு செயற்கை உலகில் மூழ்குகிறதோ அவ்வளவு அமைதியற்றுப் போகும். ஆனால் அது இயற்கைக்கே திரும்பும்போது சொந்த வீட்டை கண்டுபிடித்தது போல இருக்கும். இப்போது மிகவும் சிறியதும் ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்ததுமான ஒரு பயிற்சி பற்றி பேசலாம். தியானம். தியானம் என்றால் உங்கள் உணர்வை நிகழ்காலத்திற்கு கொண்டு வருவது என்பதே. கஷ்டமான வார்த்தைகளோ மர்மமான செயல்முறைகளோ எதுவும் இல்லை. வெறுமனே இப்போது வாழுங்கள். நீங்கள் ஏதாவது சாப்பிடும்போது அந்தச் சுவையை மட்டும் அனுபவியுங்கள். நடக்கும்போது உங்கள் காலடி சத்தத்தை கவனியுங்கள். ஒருவரிடம் பேசும்போது முழு கவனத்துடன் கேளுங்கள். நீங்கள் நிகழ்காலத்தில் மூழ்கும்போது மனம் கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தின் பிடியிலிருந்து வெளியே வரும். அங்கிருந்துதான் அதன் நிலையான தன்மை தொடங்குகிறது. மனதை நிலைப்படுத்த பெரிய புத்தகங்கள் படிக்க வேண்டும் அல்லது மலைக்குப் போய் தவம் செய்ய வேண்டும் என்று நாம் பல நேரங்களில் நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், மனம் எங்கே அதிகம் அலைந்து திரிகிறதோ அங்கேயே அதை நிலைப்படுத்த முடியும். அதாவது, நம் அன்றாட வாழ்க்கையில் மனதை அமைதிப்படுத்த நீங்கள் ஒரு துறவியாக வேண்டியதில்லை. உங்கள் உள்ளே இருக்கும் சத்தத்தை கேட்கவும் மெதுவாக மெதுவாக அதை குறைக்கவும் கற்றுக்கொண்டால் போதும். ஒரு நாளைக்கு 10 நிமிடம் கூட நமக்குச் சொந்தமாக எந்த வேலையும் இல்லாமல், எந்த சிந்தனையும் இல்லாமல் வழங்க முடிந்தால் மெதுவாக அந்த 10 நிமிடம் உங்கள் நாள் முழுவதையும் மாற்றி அமைக்கும். மனதை நிலைப்படுத்துவது ஒரு நாள் வேலை அல்ல, அது ஒரு பயிற்சி. நீங்கள் உங்களுக்கு கொடுக்கும் அன்பு. மிகவும் அழகான விஷயம் என்னவென்றால், இதைச் செய்யத் தொடங்கும்போது உங்களுக்கு மற்றவர்களின் அங்கீகாரமோ உறுதிப்படுத்தலோ தேவையில்லை. உங்களுக்கு தேவையானது தன்னுடன் தொடர்பு கொள்ளும் சந்தோஷம் மட்டும்தான். அதுதான் மிகவும் உண்மையான சந்தோஷமும். வாழ்க்கையின் மிகப்பெரிய சிக்கல் இதுதான். என்ன செய்ய வேண்டும் என்று நமக்குத் தெரியும், ஆனால் நாம் அதைச் செய்வதில்லை. கோபப்படுவது சரியல்ல என்று நமக்குத் தெரியும், இருந்தும் நாம் கோபப்படுகிறோம். கடந்த காலத்தை கெட்டியாக பிடிப்பது அனாவசியம் என்று நமக்குத் தெரியும், இருந்தும் அதை கைவிட நம்மால் முடியவில்லை. இந்த எல்லையற்ற சக்கரம் நம்மை மீண்டும் மீண்டும் அதே துக்கத்திற்குள் தள்ளுகிறது. எதிலிருந்து வெளியே வர நாம் விரும்புகிறோமோ அதனுள்ளேயே. ஒவ்வொரு முறையும் நாம் உறுதிமொழி எடுக்கிறோம், இனி மாறும், இனி தியானம் செய்வேன், அமைதியாக இருப்பேன், தன்னுடன் தொடர்பு கொள்வேன். ஆனால் சில நாட்களுக்குள் எல்லாம் தகரத் தொடங்கும். சில சமயம் ஒருவரின் வார்த்தைகளால் மனம் துக்கப்படும். சில சமயம் எதிர்பார்ப்புகள் தகர்ந்து போகும். வேறு சில சமயம் பழைய நினைவுகள் திடீரென்று திரும்பி வரும். பின்னர் அதே அமைதியின்மை, அசாத்தியம் மற்றும் துக்கம் மனதின் நிலையான தன்மையை இல்லாதது போல தோன்றும். ஆனால் உண்மை இதுதான், யாரும் நம்மை துக்கப்படுத்துவதில்லை. பழைய காயங்களை நாமே மீண்டும் கிழித்துப் போடுகிறோம். வலி தந்த அதே வழிகளுக்கு நாம் திரும்பச் செல்கிறோம். ஏனென்றால் பழகிய வலிக்கு திரும்பிச் செல்வது மனதின் மிகப்பெரிய பழக்கமாகும். அறியாத சந்தோஷத்தை விட நாம் ஏற்றுக்கொண்ட வலியில்தான் மனம் ஆறுதல் காண்கிறது. உங்கள் ஷூவுக்குள் ஒரு சிறிய கல் சிக்கிக் கொண்டது என்று கற்பனை செய்யுங்கள். நடக்கும்போது எல்லாம் அது வலியை உண்டாக்குகிறது. இருந்தும் நீங்கள் அதை அகற்றாமல், இது ஒரு பழக்கமாயிற்று என்று உங்களிடமே சொல்கிறீர்கள். மனதின் துக்கமும் அப்படித்தான். நம்மால் அதிலிருந்து வெளியே வர முடியுமென்றாலும் அந்த துக்கத்தை நாம் நம்முடைய ஆளுமையின் பகுதியாக மாற்றி வைத்திருக்கிறோம். வெளி உலகத்தை மாற்ற முயற்சிக்கும்போது நம் உள்ளே உள்ள மொழியை மாற்றத் தயாராக இல்லாததால்தான் மனதின் நிலையான தன்மை தகர்கிறது. நாம் நம்மிடம் எப்படி பேசுகிறோம் என்பதே நம் சிந்தனைகளையும் அனுபவங்களையும் உருவாக்குகிறது. ஏதாவது தவறு நடக்கும்போது, என்னால் எதுவும் செய்ய முடியாது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது
நான் தோற்றுவிட்டேன் என்றெல்லாம் நாம் நம்மிடம் சொன்னால், இந்த வார்த்தைகள் நம் அவ்வோத மனதில் ஆழமாக வேர் ஊன்றும். பின்னர் அதே வார்த்தைகளும் உணர்வுகளும் நம்மை மீண்டும் துக்கத்திற்குள் இழுத்துச் செல்லும். இனி இந்த தீய சக்கரத்தை உடைக்க வேண்டிய நேரம் இது. தன்னுடன் ஒரு புதிய மொழியில் பேச வேண்டியது அவசியம். ஏதாவது மோசமாகத் தோன்றினால் தன்னுடன் சொல்லுங்கள், இது ஒரு கணநேர நிலை, இதுவும் கடந்து போகும். யாராவது உங்களை புறக்கணித்தால் சொல்லுங்கள், ஒருவேளை அவருக்கு என்னை புரிந்திருக்காது, ஆனால் என்னால் என்னை புரிந்து கொள்ள முடியும். ஒரு இலக்கு தகர்ந்தால் சொல்லுங்கள், இது முடிவல்ல, இது ஒரு புதிய தொடக்கத்திற்கான வழியாக இருக்கலாம். மனதின் நிலையான தன்மையை பராமரிக்க மிகவும் ஆழமான வழி இதுதான். தன்னுடன் கருணையுடனும் விவேகத்துடனும் பேசுங்கள். ஏனென்றால் வெளி உலகத்தில் உங்களை சோர்வடையச் செய்ய ஆயிரக்கணக்கானோர் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுடன் நின்றால் ஒரு துக்கத்தாலும் உங்களை மீண்டும் மீண்டும் வீழ்த்த முடியாது. நம்முடைய பெரிய தவறான புரிதல் இதுதான். மனதை திருத்தவும் தவறுகளை சரிசெய்யவும் கட்டுப்படுத்தவும் நாம் முயற்சிக்கிறோம். ஆனால் மனதிற்கு கட்டுப்பாடு அல்ல, மாறாக புரிந்து கொள்ளுதலும் வாஞ்சையும் வேண்டும். பயந்து ஒரே தவறை மீண்டும் மீண்டும் செய்யும் குழந்தையை அன்போடும் புரிந்து கொண்டும் அணுகும்போது அவன் மாறத் தொடங்குவது போல, மனதை குறை சொல்வதற்கு பதிலாக அரவணைக்கும்போது அதிலும் மாற்றம் வரும். இப்போது கேள்வி இதுதான்: நாம் துக்கத்தை எதற்காக பயப்படுகிறோம்? ஏன் நாம் அதிலிருந்து ஓடி ஒளிகிறோம்? ஏனென்றால் துக்கம் மோசமானது என்றும், பயம் மோசமானது என்றும், தனிமை மோசமானது என்றும் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் உண்மை என்னவென்றால், துக்கம் நமக்கு ஆழத்தை கொடுக்கிறது, பயம் நம்மை தைரியசாலிகளாக்குகிறது, தனிமை நம் உள்ளே இருக்கும் சத்தத்தை கேட்க வாய்ப்பளிக்கிறது. நாம் ஒவ்வொரு முறையும் துக்கத்திற்கு திரும்புகிறோம் என்றால், ஒருவேளை அங்கே ஒரு முழுமையடையாத அறிதல் அல்லது வாழ்க்கை மீண்டும் மீண்டும் நமக்கு கற்றுக் கொடுக்க முயற்சிக்கும் ஒரு பாடம் இருக்கலாம். அந்த துக்கத்தை நாம் காணவும் புரிந்து கொள்ளவும் தொடங்கும்போது அந்த துக்கம் மெதுவாக ஒரு திசை உணர்வாக மாறும். மனதின் நிலையான தன்மை தகர்ந்து போகலாம், ஆனால் அதை மீண்டும் உருவாக்க முடியும். ஒவ்வொரு முறையும் விழும்போது எழ நாம் கற்றுக்கொண்டால், மனதின் இந்த அமைதியின்மை ஒரு பலவீனம் அல்ல என்றும், மாறாக அதிலிருந்தே நிலையான தன்மையின் விதை முளைக்கிறது என்றும் புரிந்து கொள்ளலாம். மிக முக்கியமான விஷயம், நாம் துக்கத்திற்கு மீண்டும் மீண்டும் திரும்பும்போது குறை சொல்வதற்கு பதிலாக நாம் எங்கு இருந்து தகர்கிறோம், எங்கு இருந்து சிதறுகிறோம், எந்த விஷயம் நம் மனதை கலக்குகிறது என்று கவனிக்கத் தொடங்குங்கள். அங்கிருந்து தொடங்குங்கள், அங்கிருந்து உங்களை மீண்டும் கூட்டாகச் சேருங்கள். நினைவில் கொள்ளுங்கள், மனம் நிலையாகும்போது துக்கம் கூட ஒரு குருவாக மாறும். துக்கம் நம்மை பயமுறுத்துவதில்லை, மாறாக வழிகாட்டுகிறது. அந்த பாதையில் பயணிக்கும்போது நாம் ஒவ்வொரு முறையும் துக்கத்திற்கு திரும்பாமல், மாறாக ஒவ்வொரு முறையும் புதிய தெளிவோடும் சக்தியோடும் முன்னோக்கிச் செல்கிறோம். வாழ்க்கை அதிவேகத்தில் இருக்கிறது. காலை முதல் இரவு வரை நாம் பலவற்றின் பின்னால் ஓடுகிறோம். சில சமயம் நேரத்தின் பின்னால், சில சமயம் மக்களின் பின்னால், வேறு சில சமயம் சொந்த எதிர்பார்ப்புகளின் பின்னால். இந்த பரபரப்பான ஓட்டத்தின் நடுவில் நம்மிடம் இருக்கும் மிகவும் விலைமதிப்பற்ற சொத்து மனம்தான் என்ற விஷயத்தை நாம் மறந்து விடுகிறோம். அது எப்போது தளர்ந்தது, எப்போது அமைதியற்றது என்று கூட நாம் அறிவதில்லை. அதனால் மனதை நிலைப்படுத்த மிகவும் எளிமையான ஆனால் ஆழமான ஒரு விஷயத்திலிருந்து தொடங்கலாம். தினமும் சிறிது நேரம் தன்னுடன் வழங்குங்கள். அதிகம் எதுவும் வேண்டாம், சிறிது மட்டும் போதும். ஆனால் அந்த குறைந்த நேரத்தில் ஆழமும் நேர்மையும் ஆத்ம தொடர்பும் இருக்க வேண்டும். இப்போது கேள்வி இதுதான்: மனதை நிலைப்படுத்த உதவும் சிறிய பழக்கங்கள் என்னென்ன? நம் அன்றாட வாழ்க்கையில் சேர்த்து அமைதியின்மையை சமாதானமாகவும், பயத்தை நம்பிக்கையாகவும், பதட்டத்தை புன்னகையாகவும் மாற்றக்கூடிய பயிற்சிகள் என்னென்ன? மனதை நிலைப்படுத்துவதற்கான 8 பழக்கங்கள். 1. காலையில் தன்னுடன் வழங்கும் நேரம். கண் திறந்தவுடனே மொபைலை எடுப்பதற்கு முன் 2 நிமிடம் உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள். நாளின் தொடக்கம் அமைதியாக இருந்தால் மனம் நாள் முழுவதும் நிலையாக இருக்க முயற்சிக்கும். 2. தியானம் பயிற்சி செய்யுங்கள். 5 நிமிடம் என்றாலும் கூட தியானம் பயிற்சி செய்யுங்கள். கண்ணை மூடி ஒவ்வொரு சுவாசத்தையும் கவனியுங்கள். சிந்தனைகளை வெறுமனே கவனியுங்கள். இந்த கவனிப்பு மெதுவாக தியானமாக மாறும். அது மனதை படிப்படியாக நிலைப்படுத்தும். 3. சிந்தனைகளை குறிப்பேட்டில் எழுதுங்கள்.
தினமும் இரவு தூங்குவதற்கு முன் 5 நிமிடம் நேரம் உங்கள் சிந்தனைகளையும் உணர்வுகளையும் எழுதுங்கள். இது மனதின் பாரத்தை குறைக்க ஒரு வழியாகும். 4. டிஜிட்டல் டிடாக்ஸுக்கான தருணங்கள். நாளில் ஒரு நேரம் மொபைல், டிவி, லேப்டாப் ஆகியவை அனைத்தையும் அணைத்து சுற்றியுள்ள உலகத்தை கவனியுங்கள். நாம் திரைகளில் தேடும் அமைதி இயற்கையில் இருக்கிறது. 5. நன்றியுணர்வு பழக்கம். தினமும் எதற்காக நீங்கள் நன்றியுடன் இருக்கிறீர்கள் என்று தன்னுடன் சொல்லுங்கள். இது உங்களிடம் ஏற்கனவே நிறைய இருக்கிறது என்று புரிந்து கொள்ள உதவும். அது மனதை நிலைப்படுத்தத் தொடங்கும். 6. இல்லை என்று சொல்லக் கற்றுக்கொள்ளுங்கள். எல்லோரையும் சந்தோஷப்படுத்த முயற்சிப்பதனால் பல நேரங்களில் மனம் அமைதியற்றுப் போகிறது. தன்னுடன் நேரம் வழங்காமல், எல்லைகளை நிர்ணயிக்காமல் இருந்தால் மனம் எப்போதும் சோர்வடைந்து அமைதியற்று இருக்கும். அதனால் எப்போது இல்லை என்று சொல்ல வேண்டும் என்று கற்க வேண்டியது அவசியம். 7. தினமும் சிறிது மௌனம். தினமும் குறைந்தது 10 நிமிடமாவது யாருடனும் பேசாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். உள்ளிருந்து அல்லது வெளியிலிருந்து எந்தச் சிந்தனையும் இல்லாமல் மௌனமாக இருங்கள். இந்த மௌனம் மனதின் சலசலப்பை இல்லாதாக்கும். 8. ஒரு நேரத்தில் ஒரு வேலை. மல்டி டாஸ்கிங், பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்வது, அதிக காரியங்களைச் செய்ய உதவுவது போலத் தோன்றினாலும் இது மனதை மேலும் சோர்வடையச் செய்கிறது. ஒரே நேரத்தில் ஒரு காரியத்தில் கவனம் செலுத்தும்போது மனம் நிலையாகிறது மற்றும் சிறந்த பலன்கள் கிடைக்கிறது. 9. தினமும் சந்தோஷத்திற்காக ஒரு காரியம் செய்வது என்பதே ஆகும். ஒரு புத்தகம் படிக்கலாம், இசை கேட்கலாம், செடிகளுடன் பேசலாம், படம் வரையலாம் அல்லது தனியே நடக்கலாம். உங்களுக்கு உள்ளார்ந்த சந்தோஷம் தரும் எந்த காரியமும் மனதை நிலைப்படுத்தும் மிகவும் நல்ல மருந்தாகும். 10. மற்றும் மிகவும் முக்கியமான பழக்கம், தினமும் தன்னுடன் ஒரு வாக்குறுதி வழங்குவது என்பதே ஆகும். நான் எல்லாவற்றையும் சரி செய்வேன் என்றோ, இனி ஒருபோதும் துக்கப்பட மாட்டேன் என்றோ உள்ள பெரிய வாக்குறுதிகள் அல்ல இவை. மாறாக, தவறாகப் போகாத அளவுக்குச் சிறிய வாக்குறுதிகள் வழங்குங்கள். உதாரணமாக, இன்று நான் இன்னும் கொஞ்சம் பொறுமையுடன் நடந்து கொள்வேன். இன்று நான் என்னிடம் கோபப்பட மாட்டேன். இன்று நான் எந்தச் சூழ்நிலையிலும் தன்னுடன் இணைந்திருப்பேன். இந்தச் சிறிய வாக்குறுதிகள்தான் மெதுவாக பெரிய மாற்றங்களாக மாறுகின்றன. இந்தச் சில்லுகள் அனைத்தையும் ஒரே நேரத்தில் தொடங்க வேண்டியதில்லை. மெதுவாக மெதுவாக ஒவ்வொன்றாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் மனதை மாற்றுவது ஒரு போட்டி அல்ல, இது அன்பின் பாதையாகும். நீங்கள் எவ்வளவு நேரம் வழங்குகிறீர்களோ, எவ்வளவு ஆத்ம தொடர்பை வழங்குகிறீர்களோ, அவ்வளவுக்கு மனம் அமைதியாகவும் நிலையாகவும் ஆழமானதாகவும் மாறும். நம் சந்தோஷங்கள் வெளியில்தான் இருக்கிறது. ஒரு தனிநபர், ஒரு இலக்கு அல்லது எதிர்காலத்தின் காரியங்களில் இருப்பதாக நாம் பல நேரங்களில் நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், சந்தோஷம் எப்போதும் நம்முடன் இருக்கிறது. நம் மனம் மிகவும் அமைதியற்று இருப்பதால் அதை அனுபவிக்க முடியவில்லை, அவ்வளவுதான். ஒவ்வொரு புயலின் நடுவிலும் மனம் நிலையாக இருந்தால் வாழ்க்கையாகிய படகு மூழ்காது என்று நாம் கற்கும்போது, வாழ்க்கையை மாற்ற சூழ்நிலைகளை அல்ல, நம் உள்ளே உள்ள நிலைமையைத்தான் மாற்ற வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்வோம். நாம் அனைவரும் இந்த பயணத்தில்தான் இருக்கிறோம். சிலர் வலிகளிலிருந்து ஓடி ஒளிகிறார்கள், சிலர் அமைதியை தேடுகிறார்கள், வேறு சிலரோ சொந்த உள்ளே இருக்கும் சத்தத்தை கேட்க ஏங்குகிறார்கள். ஆனால் மனம்தான் ஆதாரம் என்றும், மனம்தான் பாதை என்றும், மனம்தான் இலக்கு என்றும் நாம் அறிந்து கொள்ளும்போது, துக்கங்களை தடுக்க முடியவில்லை என்றாலும் அவை நம்மை தகர்க்காது. இந்த வீடியோவில் நீங்கள் கேட்ட விஷயங்கள் வெறும் புத்தகங்களில் உள்ள தத்துவங்கள் அல்ல. இது வாழ்க்கையின் ஆழங்களிலிருந்து எழுந்த அனுபவங்கள். எண்ணற்ற மனிதர்களின் கண்களிலும் உங்களுடைய மற்றும் என்னுடைய சுவாசத்திலும் மறைந்திருக்கும் உண்மைகள் இவை. அதனால் உங்கள் வாழ்க்கையில் உண்மையான நிலையான தன்மையை கொண்டுவர நீங்கள் விரும்பினால் தினமும் தன்னுடன் ஒரு சிறிய அடியை முன்னோக்கி வையுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், மனதை கட்டுப்படுத்துபவனால் எந்த புயலையும் தாண்டிச் செல்ல முடியும். சொந்த உள்ளே இறங்கிச் செல்பவனை வெளி உலகத்தால் ஒருபோதும் அசைக்க முடியாது. இப்போது உங்கள் உள்ளே இருக்கும் அந்த அலையை எழுப்ப வேண்டிய நேரம். அது வெளியே உள்ள சலசலப்புகளிலிருந்து அல்ல, உங்கள் அமைதியான இருப்பிலிருந்துதான் உருவாகிறது. இந்த வீடியோவில் உங்கள் இதயத்தை தொட்ட ஏதாவது இருந்தால் இங்கே மட்டும் நிறுத்தாதீர்கள். இதை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துங்கள். ஏனென்றால் அறிவு அனுபவமாகாத போது அது வெறும் வார்த்தைகளாக மட்டுமே நிலைத்திருக்கும்.
இந்த வீடியோ உங்கள் மனதிற்குச் சிறிதளவாவது அமைதியை வழங்கியிருந்தால் ஒரு சிறிய காரியத்தை நிச்சயமாகச் செய்யுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடனும் குடும்ப உறுப்பினர்களுடனும் அன்பானவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு மிகவும் புரிந்த விஷயத்தைச் சொல்லுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பகிர்வும் எங்களுக்கு வெறும் கணக்குகள் அல்ல, நாம் அனைவரையும் ஒருமித்துச் சிறந்ததும் அமைதியானதும் நிலையானதுமான வாழ்க்கைக்கு இட்டுச் செல்லும் படிகள் அவை. எங்கள் யூடியூப் சேனல் சொந்த உள்ளே வாழ விரும்புபவர்களுக்கும் மனதை வெல்ல விரும்புபவர்களுக்கும் எந்தச் சூழ்நிலையிலும் சிரிக்க கற்றுக்கொள்ள விரும்புபவர்களுக்கும் உரியது. அதனால் எங்களுடன் சேருங்கள். ஏனென்றால் இது ஒரு சேனல் மட்டுமல்ல, ஒரு மௌன புரட்சியும் கூட. மனதிலிருந்து மனதிற்கு, ஆத்மாவிலிருந்து ஆத்மாவிற்கு. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் விலைமதிப்பற்றது. நன்றி. ஒரு புதிய வெளிச்சத்துடனும் புதிய சிந்தனையுடனும் புதிய தொடக்கத்துடனும் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் மனதை நிலைப்படுத்துங்கள் மட்டும். சந்தோஷத்தின் அலை நிச்சயம் வரும்.